விமலா விமலா இந்த வந்துட்டாங்கல்ல ஏறு. ஏரா அப்படின்னா என்னண்ணே? ஏர்னா என்னன்னு தெரியாதடா தம்பி. அதான் இந்த ஆல் இந்தியா ரேடியோ ஏறு. இவங்க 2 பேரும் அதோட சேர்மன். சொல்லுங்க அக்கா, என்ன ஆச்சு? அதான் விமலா, அது அந்த இடத்துல தெரு சுரேஷ் இருக்காங்கள, இந்த மாரியம்மா பொண்ணு இருக்க, அந்த பொண்ணு இழுத்துட்டு போயிடுச்சாம்பா. அப்படியா அக்கா? ஆமாமா, இந்த பக்கத்து வீட்டு ஆனந்தி இருக்கா பாரு, ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா போல, பெரிய இது மாதிரி மினிக்கிட்டு திரியறா. சரி வாங்கட்டும், விடுங்க அக்கா. நீ கூட வாஷிங் மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தலாமா? ஆமா அக்கா, வாங்கிட்டேன். 2 நாளாச்சு, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அப்படியாமா, சரி விடு. சரி அக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வந்து பேசுறேன். சரிம்மா, நீ பாரு, நான் அப்புறம் வரேன். நாட்டில் இந்த பொம்பளைங்க ஏன்டா இப்படி இருக்காங்கன்னு தெரியல ஆனந்தி. என்னாச்சு அக்கா? நீ ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான்னு இந்த விமானத்தை சொன்னம்மா, அதுக்கு அப்படி வயறேறீரா? ஏன் நாட்டில் அவ மட்டும் தான் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் வாங்கணுமா, நம்மளாம் வாங்கக்கூடாதா? உண்மையாவா அக்கா? அவங்க நல்லவங்களாச்சே, அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்களே. பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? அடியே வாயில கொல்கட்டி வச்சிருக்க, சொல்லுடி. ஆமா, உண்மைதான் காந்த அக்கா சொல்றது நானே காய்த்தேன். பாத்தியா, இவளே சொல்றா. அந்த விமலா சரியில்லம்மா. அப்படியா அக்கா? எனக்கு இவ்வளவு நாள் இதெல்லாம் தெரியாத. இனிமே அவங்க கூட பேச்சுவார்த்தையே வச்சுக்க கூடாது. சரி வாட்டி, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அக்கா நீங்க இவங்க சொல்றதுல நம்பாதீங்க அக்கா. இவங்க சொல்றது பூராமே போய். எங்க அம்மா அப்படி எதுவுமே சொல்லல. வாங்கட்டுமே அக்கான்னு தான் சொன்னாங்க. ஆனா இவங்க இப்படியே மாத்தி சொல்றாங்க அக்கா. இவங்களை நம்பாதீங்க நீங்க. எங்க வீட்டுல வந்து உங்களை பத்தி தப்பா பேசுறது, உங்க வீட்டுல எங்களை பத்தி தப்பா பேசுறது, இதேதான்க்கா அவங்க வேலையே. இனிமே அவங்க வந்தா விரட்டி அடிச்சு விட்டுருங்க அவங்கள. எனக்கும் தெரியும்பா உங்க அம்மாவை பத்தி. இப்ப நான் அவங்க கிட்ட ஆமானோ ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன். அவங்க என்னைய பத்தி இன்னும் 4 பேர்கிட்ட அசிங்கமா பேசுவாங்க. அதுக்கு தான் செய்றேன்னு சொல்லி விட்டுட்டேன்பா. அப்படியாக்கா? சரிக்கா. இப்ப தெரியுதா நான் எதுக்கு அவங்கள ஏன்னு சொன்னேன்னு? காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.